லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்னமென்ட் ஹாக்கி அப்புறம் அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம அப்சர்வேஷன் ஹாக்கிய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அப்சர்வேஷன் ஹாக்கி தான் ஒன் பீஸ் அனிமிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் புரோக்கன் எபிலிட்டீஸ். ஏன்னா, இந்த பேசிக் அப்சர்வேஷன் ஹாக்கிய வச்சே பார்த்தீங்கன்னா, பல கேரக்டர்ஸால பல விஷயத்த செய்ய முடியும். உதாரணத்துக்கு மெரைன்ஃபோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கியர் டூ லூஃபியோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீஹாக் செகண்ட்ஸ்ல பிரெடிக்ட் பண்ணியிருப்பான். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது மீஹாக் பேசிக் அப்சர்வேஷன் ஹாக்கிய மட்டும் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பான். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் போல் ஏஜென்ட்ஸால கூட கியர் டூ லூஃபியோட மூவ்மெண்ட்ஸை பிரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் அப்சர்வேஷன் ஹாக்கி அப்புறம் அதோட டைப்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலை பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த அப்சர்வேஷன் ஹாக்கினா என்னன்னு பார்த்துடலாம். இந்த பேசிக் அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா, யூசரை வந்து மற்ற பீப்புளோட சென்சஸோ இல்லை அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட இன்டென்ஸ் இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண வைக்கும். இந்த சென்சரி எபிலிட்டிலேயே நிறைய வகை இருக்கு. அது ஒன்று நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரா சென்சிங் இல்லைனா இதை ப்ரெசன்ட் சென்சிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல ஸ்கைபியா ஐலாண்ட் ஆர்க்கில் தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்கைபியாவில் மக்கள் வந்து இதை மந்த்ரான்னு சொல்லுவாங்க. இந்த மந்த்ரா யூஸ் பண்ணி தான் எனல் வந்து மொத்த ஐலாண்டையுமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். லிட்டரலாக நம்ம வீட்டுக்கு சிசிடிவி போடுற மாதிரி அவன் மொத்த ஐலாண்டுக்கும் சிசிடிவி போட்டிருப்பான். இந்த ஆரா சென்சிங் எபிலிட்டி நம்ம ஊசப்பு கூட ட்ரெஸ்ரோஸ் ஐலாண்ட் ஆர்க்கில் தான் அன்லாக்கி ஆகிருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் அவ்வளோ தூரத்துல இருந்து ஊசப் சுகர் அட்டாக் பண்ணியிருப்பான். இதுக்கு அடுத்ததாக இருக்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் சென்சிங். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு யூசர் வந்து அவங்களோட அப்பனண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறத சென்ஸ் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை நம்மளுக்கு அனிமில யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிக் மாம் தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிக் மாம் வந்து ஒனிகாஷிமா ரைடு அப்போ இந்த ரைடர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது கூடவே லூஃபி வந்து நிடாய் கிடட்ஸுவோட ப்ரெசன்ஸை கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்பான். இதுக்கு அடுத்து இருக்க டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் சென்சிங். இதை யூஸ் பண்ணி ஒரு யூசர் வந்து மற்ற பீப்புள்ஸோட எமோஷன்ஸை சென்ஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோபிக்கு அன்லாக் ஆகுற மாதிரி நம்மளுக்கு மெரைன்ஃபோர்ட் ஆர்க்கில் காமிச்சிருப்பாங்க. கோபி வந்து அந்த மெரைன்ஃபோர்டில் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப மற்ற பீப்புள்ஸ் வந்து மற்றவங்கள எப்படி டிஸ்ட்ராய் பண்ணணும் இல்லை அவங்கள டெஃபீட் பண்ணணும்னு கோவத்தோட சண்டை போடுறாங்க. அப்புறம் மற்ற பீப்புள்ஸோட எமோஷன்ஸையுமே சென்ஸ் பண்ணியிருப்பான். இது மட்டும் இல்லாமல் ஓத்தோஹைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் டைகர் வந்து ஸ்லேவாக இருந்தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறத தன்னோட எமோஷன் சென்சிங் எபிலிட்டியை வச்சு புரிஞ்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம மெயின் யூஸான இன்டென்ட் சென்சிங்கை பற்றி பார்த்துடலாம். இந்த இன்டென்ட் சென்சிங்கிற எபிலிட்டி தான் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஆக்கி யூசர்ஸ் எல்லாமே தன்னோட அப்பனோன்ஸோட அட்டாக்ஸை ஈஸியாகவே ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டென்ட் சென்சிங்கை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மீஹாக் வந்து ஈஸ்ட் ப்ளூ ஜோரோவை டிஃபீட் பண்ணியிருப்பான். இது மட்டும் இல்லாமல் மெரைன்ஃபோர்டில் லூஃபியோட அட்டாக்ஸையுமே டிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பான். இதுக்கு அடுத்ததா நம்ம அப்சர்வேஷன் ஆக்கியோட அட்வான்ஸ்டு வெர்ஷனை பற்றி பார்த்துடலாம். இந்த அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஆக்கியில் ஒரு வகை தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எபிலிட்டி. இந்த வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ்ங்கிற எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அனிமேல வெறும் சில கேரக்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த எபிலிட்டி வந்து நம்மளுக்கு ரோஜர், லூஃபி அப்புறம் மொமோனோசுகேக்கு மட்டும்தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓடனுக்கு கூட இந்த எபிலிட்டி இருக்கும். பேசிக்கலாக இந்த எபிலிட்டி வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் பீஸ்டான சீ கிங்ஸ் அப்புறம் ஜுனிஷா இந்த பீஸ்ட் பேசுறது எல்லாத்தையுமே இந்த பவர் இருக்கவங்களால கேட்க முடியும். இன்ஃபேக்ட் மமனசுகேவால் இந்த பீஸ்ட் கூடவே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். மமனசுகே ஆர்டர் பண்ணி தான் ஜுனிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அட்டாக் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸுங்கிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அனிமியில் வெறும் கொஞ்சம் கேரக்டர் கிட்ட இருக்க ஒன் ஆஃப் த சூப்பரான எபிலிட்டி. இதுக்கு சிமிலராகவே ஜோரோ கிட்ட ஒரு பவர் இருக்கும், த பிரெத் ஆஃப் ஆல் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதை பற்றி ஜோரோ வந்து அலபாஸ்தால மிஸ்டர் ஒன் கூட சண்டை போடுறப்ப தான் சொல்லியிருப்பான். இதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாங்காலிலேயோ இல்லை அனிமிலேயோ வரல, இது படத்தில் தான் வந்துச்சு. இது ஆக்சுவலாக நான் கேனன். பட் ஆனாலும் இந்த வீடியோவில் சொன்னால் சூப்பராக இருக்குன்னு நான் யோசித்தேன். அதனால கமெண்ட்ல யாரும் இது நான் கேனன் எபிலிட்டி தானே இதை ஏன் ப்ரோ சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. இது நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன் பீஸ் ஃபிலிம் ரெட்டில் தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த எபிலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஸரோட அப்சர்வேஷன் ஆக்கி சைட்ஸை ஒன்றா ஷேர் பண்ணி மேட்ச் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணது யாருன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஊசோப் அப்புறம் அவங்களோட அப்பா யாசோப் தான். ஊசோப்போட அப்சர்வேஷன் ஆக்கியும் யாசோப்போட அப்சர்வேஷன் ஆக்கியும் ஒன்றா கொலாபரேட் ஆகிட்டு யாசோப் பார்க்குறத ஊசோப்பால் பார்க்க முடியும், ஊசோப் பார்க்குறத யாசோப்பால் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்ததாக நம்ம கேனன் எபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அப்சர்வேஷன் ஆக்கியோட ஃபைனல் ஃபார்ம், அதாவது ஃபியூச்சர் சைட். நம்மளுக்கு அனிமியில் சொன்ன மாதிரி இதை 4 பேராக தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அனிமியில் இந்த எபிலிட்டி இருக்கதான் இன்ட்ரடியூஸ் பண்ண காட்டாக்குரி, அடுத்ததாக லூஃபி, கைடோ, அப்புறம் ஃபைனலி சாங்ஸ்.
இது என்னன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அவங்களோட அப்சர்வேஷன் ஆக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, அவங்களால ஃபியூச்சர்ல சில செகண்ட்ஸ் இல்ல மினிட்ஸே பார்க்க முடியும். காட்டாகூரி அண்ட் லூஃபியால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல சில செகண்ட்ஸ தான் பார்க்க முடியும். ஆனா, சாங்க்ஸால ஃபியூச்சர்ல பல மினிட்ஸே பார்க்க முடியும். இது வந்து நம்மளுக்கு எப்ப காமிச்சிருப்பாங்கன்னா, சாங்க்ஸ் வந்து கிட்டோட அட்டாக்ட்ட பிரெடிக்ட் பண்றதுல தான் காமிச்சிருப்பாங்க. என்னோட ஸ்பெகுலேஷன் படி இந்த எபிலிட்டி வந்து பிக் மாம்க்கும் இருக்கணும். ஆனா, நம்மளுக்கு அனிமில பிக் மாம்க்கு இருக்க மாரி காமிக்கல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட அந்த டிராகன் அட்டாக்க யூஸ் பண்றப்ப, கைடோ அத டாட்ஜ் பண்ணிடுவான். அந்த இடத்துல பிக் மாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நீ அத டாட்ஜ் பண்ண. நல்ல வேளை அது உன் மேல பட்டுருந்துச்சுன்னா, உனக்கு நெறைய டேமேஜ் விழுந்திருக்கும்னு." ஸோ பிக் மாம்க்கு இது தெரிஞ்சிருக்குன்னா, பிக் மாம்க்கு ஃபியூச்சர் சைட் இருந்திருக்கலாம். இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு நம்ம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய்.